வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் விவசாயி வேல்முருகன். நம்ம குச்சிக்காடு குச்சிக்கிழங்கு இது மான் கொம்பு குச்சி. இது பார்த்திங்கன்னா எல்லாம் சாஞ்சி போச்சு மழை ஏறத்துக்கு. கொஞ்சம் புழக்கமாக தான் இருக்குது காடு பூரா. அங்கே ஒரு குச்சி, இங்கே ஒரு குச்சா. இந்த சைடில் குச்சே இல்லை. இதில் சோளம் வரைச்சி விட்டேன். சோளப்பயிறு வீட்டில் ஒரு 2 படி விளைஞ்சி அதை எடுத்துக்கொண்டு இப்படி வரைச்சி விட்டாச்சு. சோளம் இதனால முளைச்சிக்கிச்சு. இந்த ஈரத்துக்கு முளைச்சி பச்சை பசேர்னு இருக்குது, கருகருன்னு வந்துருக்குது. இந்த தென்னஞ்செடியெல்லாம் சுற்றி ரவுண்டு கட்டி விடணும். எல்லாம் மண்ணெல்லாம் பூந்து குருத்தில் இறங்கிட்டு இருக்குது. சோளப்பயிர் இது புளிச்சக்கீரை, கெண்டி புளிச்சைன்னு சொல்லுவாங்க. உடம்புக்கு நல்லது. உடலில் தேவையற்ற கொழுப்பு கழிவுகள் அகற்றும் புளிச்சக்கீரை. இங்கேயும் புளிச்சக்கீரை இருக்குது. நன்றி, வணக்கம் நண்பர்களே. இது இந்த புளிச்சக்கீரை தேங்காய் காட்டில் கிடக்குது. பொறுக்கிறதுக்கு வந்தேன். மரத்தில் பொறுக்கி எடுத்து வச்சிருக்குது. வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும். பார்க்கறதுக்கு அப்படியே இயற்கை காட்சி மாதிரி பச்சை பசேர்னு இருக்குது. இன்னைக்கு சுதந்திர தினம். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின வாழ்த்துக்கள். நாட்டின் 78வது சுதந்திர தின விழா இன்னைக்கு கொண்டாடப்படுது. நம்ம நாட்டுக்காக, சுதந்திரத்துக்காக போராடின தியாகிகள் எல்லாருக்கும் வீர வணக்கத்தை போடுவோம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த். விவசாயம் காப்போம், விவசாயிகளையும் காப்போம். மாடு எங்கே மேய்ஞ்சிட்டு இருக்குது? மாடு இங்கே புதையில புந்துச்சு. இவ்வளோ புதை. இது வாதனம் தலை. ஆடு மாடுங்கிறதுக்காக உடைச்சி போட்டோம்னா நல்லா சாப்பிடும். உடைக்கணும். இதுதான் முடக்கத்தான் தலை. இது கை கால் முடக்குவாத மாதிரி இருக்கிறவங்களுக்கு இதை வச்சு குடித்தோம்னா மூட்டு வலி, முட்டி வலி எல்லாம் சரியாகும். முடக்கத்தான் இல்லை. இது ரசம் வச்சு குடிச்சிக்கலாம். ஜீரகம், பூண்டு, உப்பு போட்டு அப்படியே குடிக்கலாம். இல்லைன்னா கொதிக்க வச்சு அப்படியே பச்சையாகவும் குடிக்கலாம். மாங்கொட்டை பாருங்க, கீழே கிடந்து அப்படியே மாஞ்செடி முளைச்சிருக்கு. இங்கே ஒரு செடி முளைச்சிருக்குது, இங்கே ஒரு செடி முளைச்சிருக்கு மாஞ்செடி. இந்த மரத்துலேருந்து ஒரு மாம்பழம் தான் கிளி சாப்பிட்டு போட்டது. மயில் பாருங்க போயிட்டுருக்காங்க. மயில் முருகா. கொத்தவரங்காய் செடி இன்னும் கிராஃபிக்ஸ் பண்ண மாதிரி இருக்குது. செடி கலரு இன்னும் காயே காணோம். எல்லாம் பூ எடுக்குது, கொட்டுது, பூ எடுக்குது, கொட்டுது. பத்தாதுக்கு மயில் வேறு உள்ள பூந்தெல்லாம் அலசி எடுத்து விட்ருக்கு.